Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. அப்படிங்கிறதா அழகான சொல். ஆனால் இங்கே சென்னையில் இந்த சாப்பிட்டு போங்கங்கிறத எப்படி சொன்னான்னு தெரியுமா? ஒரு ஊரில் எனக்கு கும்மிடி பூண்டிக்கு பட்டிமன்றம் நடத்த போனேன். நான் இல்லையேன்னு என்னத்தா நாஸ்டா துணியா நாஸ்டா துணியான்னு கேட்டான். என்னடா சொல்கிற அப்படின்னு. அப்புறம் பக்கத்தில் இருக்கார் கேட்டார், நாஸ்டா துணியான்னா காலையில் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான் சார் அப்படின்னு. நாஸ்டா துணியா. கோயம்புத்தூரில் போய் கேட்டா ஏனுங்க நீங்கள் சாப்பிட்டு போங்கண்ணா அப்படிம்பாங்க. மதுரையில் என்ன சொல்லுவான்? வாங்க மாப்பிள்ள சாப்பிட்டு போகிறது அவர் சாப்பிடுவோம்ல அப்படிம்பாரு மதுரையில். திருநெல்வேலியில் ஏல சாப்பிடுத என்னல பேசாமல் நிற்க சாப்பிடல அப்படிம்பாங்க. ஒரு சாப்பாடுங்கிறத கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திங்கிறதுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது மரியாதை குறைவாக இருக்கு. அதே மாதிரி முகத்துக்கு பல வார்த்தை இருக்கு. முகம், மூஞ்சி, மொகர அப்படின்னு 3 வார்த்தை இருக்கு. இந்த மூஞ்சிங்கிற வார்த்தையை எல்லாத்திலையும் பயன்படுத்த முடியுமா? ஒரு கலெக்டர் வந்திருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் மூஞ்சியில் கருப்பாக என்னமோ ஒட்டியிருக்கியா அப்படின்னா அவர் என்னங்க அப்படிம்பாரு. ஐயா உங்கள் முகத்தில் என்னமோ ஒட்டியிருக்கு அப்படின்னா ஒன்றும் நினைக்க மாட்டார். இதை விட கலெக்டர்கிட்ட எப்படி சொல்கிறோம்னு வச்சுங்க, கலெக்டர் ஐயா உங்கள் முகரையில் என்னமோ ஒட்டியிருக்கு அப்படின்னா ஏன்டா கலெக்டர்கிட்ட இப்படித்தான் பேசுகிறதா அப்படிம்பார். முகர, மூஞ்சி, முகம் 3 வார்த்தை தான். ஆனால் அதை பயன்படுத்துகிற முறைக்கு தகுந்த மாதிரி அவருடைய அர்த்தம் மாறுது. இன்னும் பெண்கள் முகர கட்டம்பாங்க. ஆமாம், ஓ முகர கட்டைக்கு நான் காப்பி வேற போடணுமாக்க. முகர கட்டம்பாங்க. ஒரு வார்த்தைக்கு எத்தனை விதமான பயன்பாடு இருக்கு பாருங்க. சாப்பாடுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான்னார். பிச்சை எடுத்து தான் ஒரு மனுஷன் சாப்பிடணுங்கிற நிலை வந்தா அவனை படைச்ச கடவுளையே அடிச்சு க்ளோஸ் பண்றாங்கிறார். யாரு? திருவள்ளுவர். கடவுளே வேணாங்கிறார். ஒரு மனிதன் பசியோடு இருப்பது அப்படி வைத்திருக்கக்கூடிய கடவுளே வேணாம்னு திருவள்ளுவர். பாரதியார் என்ன சொல்றாரு? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம்னார். ஒரு தனி மனிதன் சாப்பிடாம இருந்தா அந்த உலகத்தையே அழிச்சிடுறாங்கிறார். அந்த அளவுக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். சாப்பாடுங்கிறது நல்லதுக்கும் போடுறான், கெட்டதுக்கும் போடுறான். நம்ம இதில் பாருங்க, பந்தல் டெத்துக்கும் பந்தல் தான், கல்யாணத்துக்கும் பந்தல் தான், டெத்துக்கும் மாலை தான், கல்யாணத்திலையும் மாலை தான். டெத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுறாங்க, கல்யாணத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுறாங்க. டெத்துலையும் சாப்பாடு போடுறான், கல்யாணத்துலையும் சாப்பாடு போடுறான். டெத்துலையும் மேலே வாசிக்கிறான், கல்யாணத்துலையும் மேலே வாசிக்கிறான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவில் பூவு கீழே இருக்கும், நம்ம மேலே இருப்போம். ஆனால் டெத்தில் நம்ம மேலே இருப்போம், பூவு நமக்கு மேலே இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுலையும் சாப்பாடு இருக்கு. இந்த சாப்பாடுங்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுத்தப்படுகின்ற அருமையான ஒரு சமாச்சாரம். வயிற்றுக்கு உணவு இல்லாட்டி என்ன பாடுபடுவாங்கிறத ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி நடந்ததை சொல்லுவாங்க. ஒரு பாகவதர் பாடிக்கிட்டு இருக்காரு, அருமையான பாட்டு. முதல் பாடல் கலியுக வரதன் என்ற பாடல். ராகம் பிருந்தாவன சாரங்கா, தாளம் ஆதி தாளம். தொடங்கினார். கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சிகளீப்பது பழனியிலே. கலியுகம் கலியுகம் கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சிகளீப்பது பழனியிலே. மிருதங்க ஒருத்தர் திங்கிறதாங்க தண்டக்கு தாக்கு திங்கிறதாங்க திங்கிறாங்க திங்கிறாங்க.
ஒருத்தர் ஜதி சொல்றாரு, தீன் தக்கிட்ட சொல்லுத்தா திக்கிட்ட சொல்லுத்தா திங்கிறத சொல்லுத்தா தீன்ட்ட சொல்லுத்தா தக்கிட்ட சொல்லுத்தா தக்கிட்ட சொல்லுத்தா. 3 மணி நேரம் நடந்துட்டு இருக்கு கச்சேரி. இந்த ஜதி சொல்றவனுக்கு பசி பொறுக்க முடியல. தீன்ட்ட சொல்லுத்தா தக்கிட்ட சொல்லுத்தா தக்கிட்ட சொல்லுத்தா. அவரு பாகவதர் முடிக்கிற மாதிரி தெரியல. கல்லே ஜோகம் கல்லே ஜோகம் அப்படின்ட்டே இருந்தாரு. பார்த்தான் ஜதி சொல்றவன், தீன்ட்ட சொல்லுத்தா தக்கிட்ட சொல்லுத்தா திங்கிறதத்தா அங்க தொங்குறதத்தா அப்படின்னு திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறதத்தான்னு பாகவதர் முழிக்கிறாரு. இப்படி ஒரு ஜதியை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையாடா, திங்கிறதத்தான் தொங்குறதத்தான் கேட்கிறானே அப்படின்னு. கடைசி பார்த்தா அவன் எதை பார்த்து பாடியிருக்கான்னா, மேடைக்கு ரைட் சைடில் ஒரு பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு திங்கிறதத்தா தொங்குறதத்தான்னா, பசி வந்திட 10 பறந்து போம்னு சொன்னான். பசியோட இருக்கிறவன்ட்ட நீங்க என்ன சொன்னாலும் எடுபடாது. கோல பசியில் இருக்கான், அவன்கிட்ட போய் மகாத்மா காந்தி என்ன சொன்னார் அப்படின்னம்னா, 4 இட்லி சாப்பிட சொன்னார், முதல்ல அதை கொண்டு வந்து கொடுங்கடா அப்படின்னா. அந்த நேரத்தில் சொல்லப்படுகின்ற தத்துவம் எதுவுமே எடுபடாது. அதனால ஒரு கல்யாண வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ஆளுக இருப்பான். சில பேர் வந்தோன்னே கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைய பார்ப்பான், சே மாப்பிள்ளை அழகா இருக்கான், பொண்ணு அவ்வளவு நல்லா இல்லையே மாப்பிள்ளை அப்படின்ட்டு போயிடுவான். இன்னொருத்தன் கணக்கு வழக்குக்குன்னே வருவாங்க. எவ்வளவு நகை போட்டிருப்பேன், 50 பவுன் போட்டிருப்பானா, உனக்கு என்ன அவன் தகரத்தை கூட போட்டு போறேன், உனக்கு என்ன அதை பத்தி கவலை. இன்னொருத்தன் சாப்பாடு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க, என்னடா இப்படி சாப்பாடு போட்டிருக்கேன் பிச்சைக்காரப்ப அப்படின்னு அங்க வந்து திட்டிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் கல்யாண வீட்டில் அந்த அடுத்த நாள் கல்யாணம்னா முந்தின நாள் எப்படித்தான் செட் ஆவாங்கன்னு தெரியல. மேற்படி குரூப்பு மாப்பிள்ள வாடா, அவனுக்குன்னே மிச்சர் வாங்கி கொடுக்க 4 பேர் இருப்பான். பொம்பளைலாம் தூங்கணும்னு அப்படி தாவா ஒதுங்குவாங்க எல்லாம். அப்படில திடீர்னு தமிழில் பேசிகிட்டு இருப்பேன், அப்புறம் இங்கிலீஷில் பேசுவேன், அப்புறம் என்ன பேசுனானே தெரியாது. செலவழிச்சவன் கீழே டேபிளுக்கு அடியில் கிடப்பான், அவன் தலை மேலே அவன் காலை வச்சிருப்பான் காலையில் 4 மணிக்கு. அது ஒரு குரூப்பு. ஆனால் சில பேர் கல்யாண வீட்டில் திங்கிறதுக்குன்னே வருவான், பார்த்துருக்கீங்களா? தாலி கட்டணும்னு ஓடிடுவான் என் மண்டபத்து. எங்க டைனிங் ஹாலுக்கு போட்டாச்சா சாப்பாடு, பந்தி அதில் உட்கார்ந்து சாப்பிட்டா தான் அவனுக்கு நிம்மதி. சாப்பிட்றதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். அதுக்காக சாப்பாடுங்கிறதுக்காக அதுக்காக நம்ம வாழக்கூடாது. வாழ்வதற்காக உண்பது, உண்பதற்காக வாழ்வது எது சரி? உண்பதற்காக வாழ்வது சரியில்லை, வாழ்வதற்காக உண்பதுதான் இந்த உணவு பாதுகாப்பு துறையினுடைய நோக்கம். சாப்பாட்டை பத்தி நிறைய பாட்டு இருக்கு. பழைய பாட்டு ஒன்று, திருச்சி லோகநாதன் SV ரங்காராவ் கடோர் கஜனா நடிச்சிருப்பார். சாப்பாட்டு பொருள் பூரா அதுல லிஸ்ட் கொடுத்திருப்பார், பாத்துறீங்களா? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான பேனி லட்டு, சுவையான ஜீனி பொட்டு, ஜோரான பேனி லட்டு, சுவையான ஜீனி பொட்டு, ஏராளமான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அங்கார பஜ்ஜி இங்கே, சிங்கார சொஜ்ஜி அங்கே, சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையின் சோறு, மிக பொருத்தமாய் சாம்பாரு,
புளியோதரையின் சோறு மிக பொருத்தமாய் சாம்பாரு பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு சோறு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளின் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் சாப்பாட்டுக்குன்னே ஒரு பாட்டு போட்டிருக்கான் பாருங்க. பட்டிமன்றத்தில் இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். அன்பார்ந்த பெரியவர்களை என்னொன்ன கொத்து புரோட்டா சத்தம் கேட்குது. டங்கடி 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 டங்கடி. நாங்கள் என்ன பேசுகிறோம் என்றால் 2 சுக்கா குடுறா அப்படின்னு சத்தம் கேட்குது. இதையெல்லாம் மீறி இவ்வளவு உணவு வாசனைகளும் எங்களுக்கே வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் மீறியும் செவிக்கு கிடைக்கின்ற அந்த உணவுக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை வணக்கத்தை சொல்லி, ருசியும் மகிழ்வும் தருவது கிராமத்து உணவு அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர். கிராமத்து சாப்பாடுனா என்ன? அதுக்குன்னு ஒரு வகை இருக்கு. எளிமையான உணவு, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாது, ஒரே மாதிரியான உணவு, அதே தான் சாப்பிடுவோம். காலையில் என்ன சாப்பிட்றோமோ அடுத்த நாள் காலையிலையும் அதே தான், வெரைட்டி இருக்காது. ஒரே மாதிரியான உணவு, எளிமையான உணவு, இதுதான் கிராமத்து உணவு. அதுதான் ருசியும் மகிழ்வும் தருகிறதுன்னு பேசுறதுக்கு எங்கள் அருமை சகோதரர் எஸ்ஏ கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் விஜயகுமார், அவருடைய மாணவர்கள் 2 பேர், பிரக்யானந்தா இன்னொருவர், 2 பேர் தான் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட்ல வெண்கல பதக்கம் பெற்ற செஸ் வீரர்கள் விஜயகுமாருடைய மாணவர்கள். அதனால ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற மாணவர்களை உருவாக்கிய பேராசிரியர். அவரோடு இணைந்து பேசுவதற்கு வருகை தந்திருப்பவர் இராணுவத்தில் கப்பற்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இராணுவ ஊழியர் எனது அருமை தம்பி கவிஞர் இனியவன். கிராமத்து உணவு அப்படின்னு பேச வந்திருக்காங்க. நகரத்து உணவுன்றதுக்கு சரியா வந்திருக்கார் பாருங்க. ஜீன்ஸு டிஷர்ட், அதே மாதிரி ஒரு புது மாடர்ன் செருப்பு, டை, போக்குவரத்து எல்லாம் இருக்கு. எல்லா மாடர்ன் ஐட்டமும் அவர்கிட்ட இருக்கு. அவர் மாடர்ன் ஐட்டங்களை அணிபவர் மட்டுமல்ல, புது கவிதைகளால் இந்த நாட்டின் மக்களின் மனங்களை வென்ற ஒரு அற்புதமான கவிஞர் நெல்லை ஜெயந்தா. அவருடைய புது கவிதைக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன் நான். அன்று காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை என்றால் அதற்கு பெயர் பணமே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கார். ஒரே வரியில நாட்டின் பொருளாதாரத்தை அழகாக சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் நெல்லை ஜெயந்தா. நகரத்து உணவேன் பேச வந்திருக்காரு. அதே நகரத்து உணவேன் பேசுறதுக்கு மதுரை மாவட்டத்தின் தமிழோடு உங்களை சந்திக்க வருகை வந்திருக்கும் மதுரை சங்கர் நகரத்து உணவேன் பேச வந்திருக்காரு. இப்பொழுது பட்டிமன்றத்தின் விவாதம் தொடங்குகிறது. 2 உலக புகழ் பெற்ற ஒலிம்பியாட் செஸ் வீரர்களை உருவாக்கிய ஆசிரியர் பேராசிரியர் விஜயகுமார் கிராமத்து உணவே என்ற அணியை துவக்கி வைத்து உங்கள் பலத்த கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க. கற்ற மனங்களினும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே, கவிதை பொருஞ்சுவைய 8 திக்கும் எழில் வளர்த்த பூமகளே, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிட என்ற கனிமகளே, கனிமணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நானும் தன் இளைய மகன், உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ்த்தாயே வாழியணி. உணவு திருவிழாவினை பாங்கோடு ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளே, இந்த விழாவினை சிறப்பித்திருக்கிற ஐயா இயக்குனர் அமிர்தம் அவர்களே, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்து கொண்டிருக்கிற திண்டுக்கல் நாளே பூட்டு என்ற நிலையை மாற்றி திண்டுக்கல் என்றாலே தமிழ் பாட்டு என்ற நிலையை உருவாக்கிய பட்டிமன்ற கதாநாயகன் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களே,
இங்கே திரளாக கூடியிருக்கின்ற உணவு பிரியர்களே, என்னுடைய வணக்கம். இனிமேல் என் தலைப்பின் தொடக்கம். நீதிபதி அவர்களே, ரெங்காராவ் பாட்டு படிச்சீங்கல்ல, நகரத்து சமையல் ஏதாவது வந்துச்சா? அந்த லிஸ்ட்ல ஏதாவது வந்துச்சா? முதல் மரியாதையில எங்க சிவாஜி கணேசன் அந்த ராதா கூட உட்கார்ந்து அந்த மீனை சாப்பிடுவார் பாரு. கடல் மீனை விட ஆத்து மீன் தான் ருசி. நீ திங்கிற பார்த்தா எங்களுக்கே இப்ப திங்கன்னு போல இருக்கியா? அதுல சிவாஜி கணேசன் இந்த மீனை எடுத்து, அதான் நடிகன், அப்படியே இப்படி எடுத்து கொஞ்ச நேரம் இந்த மீனை பார்த்துட்டு இந்த ரைட் சைட்ல அப்படியே சலுவா ஒழுகும் பாருங்க. உண்மையிலே உலகத்தில் அப்படி ஒரு நடிகன் இனி இந்த தமிழகத்திற்கு கிடைக்க போவதில்லை, உலகத்திற்கே கிடைக்கல. அந்த அதுக்கு பேரு இன்னைக்கு முதல் மரியாதை மீன்னே வச்சு வித்துட்டு இருக்கான். அந்த மீனுக்கு பேரு, அந்த மீன்னால பல குடும்பங்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கு, சண்டை போட்ட குடும்பம்லாம். அப்படிப்பட்ட ரொம்ப ஆற்றல் மிக்க மீனர். அதுதாங்க அந்த பழைய சோறும் ஐர மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா உங்க நகரத்து சமையல் கெட்டி பார்க்க முடியுமா? உளுந்தங்களி, பருப்பு உருண்டை குழம்பு, நீராகாரம், கைக்குத்தல் அரிசி, குழிப்பணியாரம், வெந்தயக்களி, இது மாதிரி உங்க நகரத்து சமையல்ல லிஸ்ட் இருக்கா மிஸ்டர் ஜெயந்தா? உங்க நகரத்து சமையல் என்ன? எழுதுங்க லிஸ்ட. பர்கர், பீஸா, நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் சாப்பிடுறான் பாரு. எங்க கிராமத்துல அந்த காளமாடும் பசுமாடும் வைக்க போற சாப்பிடுற மாதிரி. அட பாவியலா, அந்த கிராமத்துல படிக்காத என் தாய் அன்னைக்கெல்லாம் தக்காளி சோறு செய்வா, பிரியாணி மாதிரி இருக்கும். என் மனைவி நகரத்துல இன்னைக்கு பிரியாணி செய்யறா, தக்காளி சாதம் மாதிரியே இருக்கு. நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு உள்ள பாதி போகல, அப்படியே தாடி மாதிரி தொங்கிட்டு இருக்கு. ஒருத்தன் கத்திரிக்கோள் எடுத்து வெட்டுறான், அதை அப்படியே என்னடா உள்ள போக மாட்டேங்க வெட்டிட்டு அதை மீதியை போடுறேன். இப்படி ஒரு உணவை கத்தி வச்சு அறுத்தாயா சாப்பிடுறது? என்ன நீதிபதி அவர்களே, நான் பார்க்கிற இந்த உணவு திருவிழால வசந்தவள்ளி திருக்குற்றால குறவஞ்சியில பந்து விளையாடுற மாதிரி இருப்பு சட்டியில வானொலியில சோத்த பந்து விளையாடுறேன். சோத்த அள்ளி போட்டு அதுல கலர் சாயப்பொடி போட்டு, மிளகாப்பொடி போட்டு, மல்லிப்பொடி போட்டு, கலர் கலரா சாயத்தை போட்டு அப்படி தூக்கி போட்டு புடிச்சு 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 விளையாட்டு அப்படியே தட்டுல கொட்டுறான். நம்ம ஆளு எடுத்து சாப்பிடுறோம். குருட்டு கோழி தவுட்ட முழுங்கிற மாதிரி கேட்டா அது ஃபாஸ்ட் ஃபுட்டா. எவ்வளவு ஃபாஸ்டா உள்ள போகுதோ காலையில ஃபாஸ்டா வெளியில வந்துருது. என்ன நீதிபதி அவர்களே, ஃபாஸ்டா வெளியே வந்தா பரவாயில்லையே, வராமையில ஆஸ்பத்திரியில மூக்குல டியூப் சொருகி படுக்க போட்டிருக்காங்க. நேரத்துல இருந்து வரவே இல்லை சார், போய் உட்கார்ந்து இருக்கேன். நீதிபதி அவர்களே, நபிகள் நாயகம் அழகா சொல்லுவாரு, உன் வீட்டு சமையல் அறையில் சமையல் செய்கிற போது வருகிற வாசனை எத்தனை வீடுகளுக்கு போகிறதோ அத்தனை பேருக்கும் நீ விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லுவார். இன்னைக்கு நகரத்துல சமையலா இருக்கா? கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருது, பருத்திப்பால் வச்சிருக்கேன்டி மருமவளே, அடுப்புல பருத்திப்பால் வச்சிருக்கேன், தீஞ்சு போயிட போகுது, சிம்முல வையின்னா மாமியா. மருமக சொன்னா சிம்மு ஒன்னா சிம்மு ரெண்டா. இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்குது. நகரத்து சமையலா. புத்தரிடம் போய் ஒருவன் கேட்டான், மனிதனுடைய சராசரி வாழ்க்கை எத்தனை நாள்? புத்தருடைய சீடன் சொன்னான் 70 ஆண்டுகள். புத்தர் இல்லைன்றார். இன்னொரு சீடன் சொன்னான் 65 ஆண்டுகள். புத்தர் இல்லைன்றார். 50 ஆண்டுகள்னு ஒருத்தன் சொன்னான், அதையும் இல்லைன்றார். எல்லாரும் யோசிச்சு பார்த்தா, என்ன புத்தர் 50 வருஷம் கூட இல்லைன்றாரே. அப்போது புத்தர் சொன்னார், நீதிபதி அவர்களே, மனிதனுடைய சராசரி ஆண்டு காலம் ஒரு நொடி. வாழ்க்கை ஒரு நொடி அல்ல, ஒவ்வொரு நொடியையும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிராமத்து சமையல் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. சமையல் என்பது வெறும் சேர்மானங்களையும் அதிலே போடுகிற பொருட்களையும் சார்ந்ததில்லை. இதயத்தை சேர்த்து சமைப்பது, ஆன்மாவை சேர்த்து சமைப்பது. கிராமத்து சமையல்ல பக்க விளைவு கிடையாது. வெள்ளக்கார ஆச்சரியப்பட்ட பலகாரம். எங்க ஊர் கிராமத்துல சுசியம் சியம்னு சொல்லுவான். அதுல பூரணம்னு ஒண்ணு இருக்கும். அதுல தேங்காய் துருவி போட்டு, பொட்டுக்கடலை போட்டு, ஏலஞ்சுக்கு போட்டு, அந்த பூரணத்தை உள்ள போட்டு மாவோட அள்ளி ஊத்துவா பாட்டி. அந்த வெள்ளக்காரன் சாப்பிட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டான். அப்படி கடிச்ச உடனே உள்ள பூரணம் இருக்குது, வெளியில காரம், உள்ள இனிப்பு. எப்படா டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி அப்படின்னு கேட்டான். அப்பதான் அந்த பாட்டி சொன்னா,
பூரணத்தை மாவுக்குள்ள போட்டு மாவோட சேர்த்து தூக்கி போடுவேன்னு. உங்க ஆரோக்கியத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நகரத்து சமையல் ஆரோக்கியத்தை தருதா? இட்லிக்கு சாஸ், தக்காளி சாஸ் வச்சு இட்லி ஊற்றுறான், அது ஆரோக்கியமா? அன்னைக்கு எப்படி இருந்தது சமையல்? ஆரோக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கா? என் பொண்டாட்டி பிரியாணி செஞ்சா, என்னடி இது பிரியாணி, டூத் பேஸ்ட் வாசம் வருது அப்படின்னு. அத்தான் கிச்சனுக்கு போனேன், அத்தான் புதினா இல்ல, இலவங்க இல்ல, பட்டை இல்ல, தீந்து போச்சு, அதனாலதான் பேஸ்ட தூக்கி பிரியாணியில போட்டேன். இது எல்லாமே அந்த இதுல இருக்காமே டூத் பேஸ்ட்ல. என்ன இன்னைக்கு சமையலே போச்சே சார். ஆனால் அன்றைக்கு சமையல் ஆரோக்கியமாக இருந்தது, சமையல் ருசியாக இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது. இன்னைக்கு எப்ப கேட்டாலும் நூடுல்ஸ், இன்னைக்கு பாருங்க செர்லாக் முந்தி வரும் பாரு, அது 3 சக்கர தேர். இன்னைக்கு காலையில சாப்பாடுலாம் எல்லாம் ஸ்பீடு, சாப்பாடுலாம் ஸ்பீடு. ஒரு அம்மா குழந்தைய தேடுறா, எங்கடி போன சரவணே, கட்டில் கடியில கிடந்தான். அவனை தர தரன்னு இழுத்துட்டு வந்து அவனை குளிச்சானா குளிக்கானு பார்க்காம அவனை வேகமா சட்டையை போட்டு, நம்ம நாடு வெப்ப நாடு, அவனை போட்டு டையெல்லாம் கட்டி ஷூவை போட்டு மாமியா கேட்டா, சரவணே என் பேராண்டிக்கு நாஸ்டா கொடுத்துட்டியாடி மருமவளே? அத்தை 2 நிமிஷம் அப்படின்னு ஒரு பவுல் எடுத்து அதுல சர்க்கரை போட்டு அதுல செர்லாக்க போட்டு ஆட்டோக்காரன் வந்தான், சரவணா அப்படின்னா மருமக, ஆட்டோக்காரன் வாயில போயிடுச்சு. அவன் சொல்றான், இப்படி நாஸ்டா கொடுத்தாங்க 4 நாள்ல நாஸ்டா எனக்கு ஓவர்னு. கிராமத்து சமையல் என்பது பக்க விளைவு இல்லாதது. கிராமத்து சமையல் என்பது எந்தவித உடல் உபாதைகளையும் தராதது. ஆனால் உங்கள் நகரத்து சமையல் சரியில்லைங்கிறதுனால தான் உணவு பாதுகாப்புத்துறை, கிராமத்து சமையல்ல உணவு பாதுகாப்புத்துறைக்கு வேலை இல்லை. இப்ப பாருங்க, எல்லாம் பாட்டில்ல கலந்து தான் கொடுக்கிறான், எல்லாம் பிரிசர்வேட்டிவ், எல்லாம் பிரிசர்வேட்டிவ். ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு? உங்க பிரியாணி அன்னைக்கே எங்கிட்ட இருந்துச்சு, புலவுச்சோறு. சங்க இலக்கியத்துல புலவுச்சோறுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் பிரியாணி. சங்க இலக்கியத்துல அக்காறு அடிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சக்கரை பொங்கல். ஆனா இன்னைக்கு மேலை நாட்டு கலாச்சாரம் நம் உடையை மாற்றியது, நம் நடையை மாற்றியது, நம் பாவனைகளை மாற்றியது, நம் வயிற்று உணவையும் மாற்றி இருக்கிறது. அதனாலதான் 3ஆம் கிளாஸ்லயே சுகர் வந்துருது, பிபி வந்துருது. எங்க கிராமத்து சமையல சாப்பிட்டா எதுவும் வராது ஜெயந்தா. 3ஆம் கிளாஸ் பையன் சோடா புட்டி கண்ணாடி போட்டிருக்கான். விட்டமின் இல்ல, சத்தான பொருட்கள் இன்றைக்கு நகரத்து சமையலிலே இருக்கிறதா? அன்னைக்கு சோடா புட்டி கண்ணாடி போட்டிருக்கிறது மட்டும் இல்ல, நேரா வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுக்கு போகாம பக்கத்து வீட்டுல போய் அப்பான்ட்டான். அந்த ஆளு, டேய் ஏன்டா ஏற்கனவே வீட்டுல குழப்பமாகி கிடக்குது, என்னை போய் நொப்பாங்கிற, கண்ணாடி மாத்தி போட்டாங்க அங்கிள் அப்படிங்கிறான். காரணம் என்னன்னா 3 வயசுலயே கண்டது கிடையதையும் சாப்பிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டு எல்கேஜியில உட்கார்ந்துருக்கான். இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஓட்ஸா குதிரைக்கு போடு, பிஸ்கட்டா நாய்க்கு போடு, வெளிநாட்டுக்காரன் எழுதி வச்ச பழமொழி. அந்த ஓட்ஸை தான் இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம். அதுல என்ன சத்து இருக்குது நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆகாரத்துல எல்லா விட்டமினும் இருக்கு அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு நவநாகரிகம் என்கிற பெயரிலே நீங்கள் கழிவைத்தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஜெயந்தா அவர்களே. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம், ஃபாஸ்டா போகுது. ஆனா அதுல சுவை இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, பாசம் இருக்கிறதா? ஹாஸ்பிட்டல்ல படுக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுது. 2 செய்திகளோடு நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்றைக்கு மருந்து என்பது உணவாகவே இருந்தது. உணவே மருந்து, அது கிராமத்து சமையல். வயிற்று புண்ணா தேங்காய் பால் ஆப்பம், மாப்பிள்ளை சம்பா, மாப்பிள்ளை ஒல்லியா இருக்காரா, 6 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுதா, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கவுனி அரிசி, நீராகாரம். அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நம் பாரம்பரியத்தை கொண்டு வந்த உணவு கலாச்சாரத்தில் விஞ்சி இருந்தது கிராமத்து சமையல். ஆனால் இன்றைக்கு அக்கறையே இல்லாமல் பிளாஸ்டிக் குடுவைகளிலே பதப்படுத்தப்பட்ட உணவிலே எப்படி நம்முடைய ஆரோக்கியம் இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீதிபதி அவர்களே. ஆகவே கிராமத்து சமையல் சூப்பர், நகரத்து சமையல் டூப்பர் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு பிரிய மனமில்லாமல் காலத்தின் அருமை கருதி முடைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.